மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நீ ரெடியாரு, நான் இப்ப வரேன். ஹாய், என் பேர் மனோஜ். ஹாய். ஐ நோ நீங்கள் சாரா தானே? என்னோட பயோடேட்டா மேரேஜ் புரோக்கர்கிட்ட கொடுத்துருந்தேன். நீங்கள் இதை பார்த்தீங்களா? டோன்ட் டேக் மீ ராங், இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இஷ்டம் தானே? ஐ மீன் டு ஆஸ்க், பிடிச்சிருக்கு தானே? 1 minute. Yeah. Very important call. ஓகே. Good morning, sir. Actually, I call you to share something. என்ன சார்? Tomorrow morning மாதவரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சிஐ ராமூர்த்தியை பாரு. அவர்கிட்ட என் பேர் சொல்லு, அவர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவார். Thank you so much, sir. You Vashyaka. I'm Vashyaka. Rakshas. நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? நீ தான் பண்ணிக்கிறேன்ன. சென்னையில இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு. தேவையில்லாம நீ பேசியிருக்க கூடாதுல்ல. உங்க அப்பா உன்னை இப்படி வளர்த்து ஏன் தலையில கட்டிட்டாரு. மா, உங்க அப்பாவை ஒன்னு சொல்லிட்டா சும்மா இருக்க மாட்டியே. சென்னைக்கு இன்னும் எத்தனை தடவை தாண்டி நீ போவ? இதுதான் ஃபைனல் மா. ப்ராஜெக்ட் சப்மிஷனும் முடிஞ்சு போச்சு. என் பேட்ச்ல எந்த மட்டும் பெண்டிங். பொண்ணுங்களை படிக்க வைக்காம விட்டுட்டா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு நல்லா படிக்க வச்சா இப்படி அதிகமா படிச்சு எங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க. எஜுகேஷனை விட கொட்டேஷன் நல்லா இருக்கு. டிரைவர் கிட்ட சொல்லி பஸ் பின்னாடி எழுத சொல்றேன். இதோ இதத்தான் சொன்ன, தேவையில்லாம பேசாதன்னு. போனதும் கால் பண்ணு. ஓகே, ஜாக்கிரதை. சரி. சென்னைக்கு எப்பமா வந்த? இன்னைக்கு மார்னிங் தான் சார். மார்டின் சார் சொன்னாரு உன்னோட ப்ராஜெக்ட் ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. Yes, sir. உன்னோட ரிசர்ச்சுக்கு எஸ்ஐ கார்த்தி வல்லபன் ஹெல்ப் பண்ணுவாரு. உன்னோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. He will arrange your requirements. எவ்ரிடே உன்னுடைய ஒர்க் ஸ்டேட்டஸ எனக்கு அப்டேட் பண்ணுமா? இது என்னோட கால். கீப் இட். சுப்பிரமணி சார். கஞ்சா கேஸ் சம்பந்தப்பட்ட லாஸ்ட் இயர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். நீ என்ன பண்றீங்க? வெளியில போ. ஏய், ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? வெளியில போன்னு சொல்றான்ல. கார்த்தி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ ஜஸ்ட் கெட் அவுட். சார், மேடம் சிஎஸ்ஆரோட ரெக்கமெண்டேஷன். அப்படின்னு இவ சொன்னாளா? இல்ல சார், சாரதா சார் சொல்லி அனுப்பிச்சாரு. மேடத்தோட ரிசர்ச்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணுமா? இப்போ நான் கிளம்பவா? Shall I leave then? ஒன்றும் தேவையில்ல, உட்காரு. உன் ஹெல்ப் எனக்கு வேண்டாம். நான் சிஎஸ் சார் கிட்ட பேசிக்கிறேன். ஏய், ரொம்ப பண்ணாத, உட்காரு. மேடத்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? ஏன் இப்படிலாம் பண்ற? என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றேன்னு உன் நம்பரை பிளாக் பண்ண. இப்போ சிஏ ரெக்கமெண்டேஷனா? And this is not the right time. எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு சாரா. உன் காம்ப்ளிகேஷன்ஸால நீ நோ சொல்லல கார்த்திக். வேற ஏதோ ரீசன் இருக்கு. சரி, ஓகே. உன் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லு. என்னால என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா நான் ஒரு கேஸை பத்தி ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி சில பாராமீட்டர் டேட்டாஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும். அண்ட் ஜாப்ஸ் கூட ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் வரும். அதுக்கு தான் நான் கான்ஷியஸா சூஸ் பண்ண பாயிண்ட் ஹியூமன் சூசைட்.
6 இயர்ஸா நடந்த சூசைட் கேசஸ் ஸ்டடி பண்ணதுல இந்த சில பேர் தான் அதுல யூனிக்கா தெரிஞ்சாங்க. மெயினா எதுக்காகனா இவங்க எல்லாருமே சேம் ஏஜ், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்க சூசைட்ஸ் கூட டிஃப்ரெண்ட் டைம்ல டிஃப்ரெண்ட் மந்த் அண்ட் இயர்ஸ்ல நடந்திருக்கு. எந்த ஒரு சிக்னேச்சர் மீட்டிங் பாயிண்ட்டும் இல்ல. ஆமா, டெய்லி யாராவது எங்கேயாவது ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூசைட்ல சிக்னேச்சர் என்ன இருக்கு? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க நான் மட்டும் நோட்டீஸ் பண்ண ஒரு சிமிலர் பாயிண்ட், இந்த பசங்களோட சூசைட்ல மட்டும் அந்த சிக்னேச்சர் இருக்கு. அது என்னன்னா, விக்டிம்க்கு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசி பார்த்தேன். ஆனா இந்த பசங்க லவ் பண்ண பொண்ணுங்களை மட்டும் மீட் பண்ணவே முடியல. ஒரு விக்டிம் கிட்ட மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் நான் செலக்ட் பண்ண பசங்க எல்லார் லைஃப்லயும் அவங்க லவ் பண்ண பொண்ணுங்க மட்டும் எல்லாருமே காணாம போயிட்டாங்க. இஸ் இட்? அந்த பொண்ணுங்க எல்லாரும் வேற வேற காரணம் சொல்லி வீட்ல சண்டை போட்டு போயிருக்காங்க. See this? அக்கா எப்பவும் அந்த மாதிரி சண்டை போட்டதே இல்ல. நெக்ஸ்ட் டேவும் அக்கா வீட்லயே இல்ல. அம்மாவையும் அப்பாவையும் கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. ஓடிஸ்வரன் கொடுத்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். சொல்லாம கிளம்பி அவங்க கூட ஓடி போயிட்டாவ. அப்ப ஏன் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தவளுக்காக நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணுமா? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்க வராதீங்கன்ட்டு? போங்கம்மா. லாஸ்ட் இயர்ல மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணது 4 கேஸ் தான். இதுல இன்னொரு சிமிலாரிட்டியும் இருக்கு. அந்த பொண்ணுங்க வீட்ல இருந்து போன 1 மந்த்லயே அந்த பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க வீட்டை விட்டு போறதுக்கும் அந்த பசங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரச்சனை புரியுது, ஆனா என்னன்னதான் புரிய மாட்டேங்குது. இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. பொண்ணுங்க ஏதோ ஒரு காரணத்தால வீட்ல இருந்து போய் திரும்ப வரதில்ல. அண்ட் வித்தின் 1 மந்த்குள்ளேயே ட்ரூவா லவ் பண்ண பசங்க சூசைட் பண்ணிக்கிறானுங்க. அதுவும் வேற வேற காரணத்தால. இந்த மாதிரி 6 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. சாரா, உன் போட்டோஸும் வீடியோஸும் ஆல்மோஸ்ட் ஹிப்னாடைஸ் பண்ணது தெரியுமா? வேணும்னா சுப்பிரமணிய கேளு. சார், நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஸ்டாப் இட் கார்த்திக். லெட்ஸ் பி சீரியஸ் மேன். நான் இவ்ளோ கிளியரா சொல்லியும் ஏன் வாண்டடா இப்படி பேசுற? வாண்டடாவா? நான் உண்மை என்னவோ அதை தானே பேசுறேன். பொண்ணுங்க இப்படி காணாம போறது, பசங்க சூசைட் பண்ணிக்கிறது, why? வெறும் 1 மாசத்துக்குள்ள காதலிச்ச பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. why only in this city? நம்ம இந்தியாவில் செக்யூரிட்டி சிஸ்டம் அவ்வளவு சிம்பிளா இல்ல. grow up சாரா, don't act like a kid. நீங்க பாக்குற லோக்கல் போலீஸ் மட்டும் இல்ல ஜனங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு. டைப்ஸ் ஆஃப் கிரைமை வச்சு இங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க நேச்சுரலா ஒரு டெத் நடந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எந்த பாடியும் ஒப்படைக்க மாட்டாங்க. அவங்க பார்க்காதத புதுசா நீ என்ன பார்த்துட்ட? This is not about ego. நீ ஏதோ சொன்னதுக்காக நான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கல. I know and I agree with what you said. Now try to understand my point of view also. Suicide different placesல நடக்குது. Different police stationல ரெஜிஸ்டர் ஆகுது. And moreover, ஒரு சூசைட்க்கும் இன்னொரு சூசைட்க்கும் வேற வேற காரணம் இருக்கு. And different time and yearsல நடக்குது. இந்த கேசஸ தனித்தனியா பார்த்தா எப்படி கெஸ் பண்ண முடியும்? அக்கார்டிங் டு மை செனாரியோ, நான் டோட்டல் பஞ்சா 6 இயர்ஸா நடந்துட்டு இருக்கிற சூசைட் கேசஸ ஒரே விதத்துல பார்த்ததால ஒரு சிக்னேச்சரை நோட்டீஸ் பண்ணேன். அதர்வைஸ் ஐ வுடன்ட் பி ஏபிள் டு டூ திஸ்.